السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள் கொடி உறவுகளே, இன்றைய உலகத்தில் மனித சமுதாயம் மிக நெருக்கமான உறவுகளுக்காகத்தான் வாழுது. ஆனால் அந்த நெருக்கமான உறவுகளை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய ஓடுது. அதுக்காக வேண்டிய சம்பாதிக்குது, அதுக்காக வேண்டிய அலையுது, எல்லாம் செய்யுது. நெருக்கமான உறவுகள், குறிப்பாக இப்போ கணவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியை திருப்திப்படுத்தி நடப்பான் கல்யாணமான புதுசில். அதுக்கப்புறம் என்ன செய்வான், பிள்ளைகள் குழந்தைகளுக்காக என்ன செய்கிறான், அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும் ஓடுறான். ஆனால் உண்மையிலேயே நமக்கு நெருக்கமான உறவு யார் தெரியுங்களா? அல்லாஹ் தாங்க நமக்கு நெருக்கமான உறவு. அவன் தான் நம்ம மிக நெருக்கமானவன். அவனை திருப்திப்படுத்தணும். அவனை திருப்திப்படுத்தினா தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மனைவிமாரத்தில் சிறந்தவர்களாக இருந்தால் தான் சிறந்தவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள், மனிதர்கள் சிறந்தவர்கள் சொன்னாங்க. அப்போ நெருக்கமான உறவுகிட்ட சிறந்தவர்களாக இருக்கணும். மிக நெருக்கமான அல்லாஹ் இல்லையா? அவன்கிட்ட நம்ம சிறந்தவர்களாக இருக்கணுமா வேண்டாமா? எப்படி நெருக்கமாக இருக்கிறது? தொழுகையின் மூலமாக தான் இருக்க முடியும். திக்ர் மூலமாக, அல்லாஹ் நினைவுகூரமாக இருக்கணும். சுக்குர் தொழுகையின் மூலமாக, சபுர் பொறுமையின் மூலம் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ்.